மனிதர்களுக்கு மனிதனே கொடுத்துக்கிட்ட மிக அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னா அத திருக்குறளை சொல்லலாங்க. மனிதன் கடவுளுக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு படைப்புக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லலாங்க. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு படைப்பு அறிவுரை அப்படின்னா அதை மறுக்காம நம்ம பகவத்கீதை தாங்க சொல்ல முடியும். மகாபாரதம் நிறைய பேர் அதை எழுத்து வடிவில் படிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் நாடக வடிவில் தொலைக்காட்சியில வந்து பார்த்திருப்பீங்க. மாவீரன் அர்ஜுனன், பாண்டுவின் புதல்வனான அர்ஜுனன் போர்க்களத்துல மிகவும் குழப்பத்துடனும் தயக்கத்துடனும் போர் புரியாமல் நிற்கும் பொழுது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறும் அறிவுரையே பகவத்கீதை. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் கூறும் அறிவுரை மாவீரன் அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும். உங்க வாழ்க்கையில தினமும் ஏற்படுற பல குழப்பமான நிலைகளுக்கும் வாழ்க்கையை பற்றிய பல கேள்விகளுக்கும் அதற்கான பதில் நீங்க பகவத்கீதையில தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும். சோ என்னோட இந்த பேஜ்ல நான் தினமும் ஒரு ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேங்க. சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுற இன்பம், துன்பம், குழப்பம் இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. சோ நாளைக்கு அந்த விஷயம் மாறும். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் கிருஷ்ணா.